கரூரில் 41 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் இன்றைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். விஜய் கூடவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அந்த விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். இன்றைக்கு விஜய் ஆஜராகி இருந்த பொழுது அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது, என்னென்ன கேள்விகள் அவருக்கு கேட்கப்பட்டன அப்படின்றது குறித்த தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த விசாரணைக்கு ஆஜரான பொழுது அவர் ஒரு தனி அறையில் சில வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உதவுவதற்காக ஒரு ஸ்டெனோகிராஃபரையும் சிபிஐ வந்து நியமிச்சிருந்தாங்க. இந்த விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது விஜய் அவர்களிடம் முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும், இந்த நீங்கள் அங்கே கரூருக்கு போன பொழுது நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நடந்துச்சுன்றதை எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க பேசும்பொழுது. ஸோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக சொல்ல சொல்லி சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. விஜயும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறியதற்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து முக்கியமாக 3 கேள்விகள் விஜய் கிட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, நீங்க கரூர்ல சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு திறந்தவெளி வாகனத்தில் நின்று தான் பேசுனீங்க. அப்படி பேசும்பொழுது அங்க உங்களை சுத்தி தான் மக்கள் இருக்காங்க, ஒவ்வொருவரும் மயங்கி விழுறாங்க. அப்படி விழுவது உங்களுக்கு தெரியவே இல்லையா? நீங்க பேசும்பொழுது நல்ல வெளிச்சம் இருந்தது, மக்களை நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் மயங்கி விழுவது உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவதாக, அங்கு மக்கள்ல ஒருத்தர் மயங்கி விழுந்த பொழுது தண்ணி பாட்டில் வேணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப நீங்க தான் தண்ணீர் பாட்டிலை விநியோகிக்கிறீங்க. சில பாட்டில்கள் இன்னும் கேட்டு கூட வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ மயங்கி விழுவுறாங்க, தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு என்ன நடவடிக்கை தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்டது, நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்புறமா ஒரு சிறுமி காணாமல் போனதாக உங்களுக்கு ஒரு தகவலை ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உடனடியாக மைக்ல ஒரு சிறுமி காணாமல் போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அந்த சிறுமிக்கு என்ன ஆனது, அவர் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டாரா அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, இல்ல ஒரு சிறுமி காணாமல் போன அந்த விவகாரத்தில் நடவடிக்கை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கு பிறகு ஒரு முக்கியமான கேள்வி தான் விஜயிடம் என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு 30 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வரும்பொழுது நீங்க வந்து கரூர்ல இருந்து கிளம்பி திருச்சி வழியாக சென்னை வந்ததை நாங்க பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, மக்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிந்ததற்கு பிறகும் எதற்காக நீங்க அங்கிருந்து கிளம்புனீங்க, அதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத சிபிஐ வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் பல விஷயங்களையும் இந்த விசாரணையின் பொழுது விஜய் எதிர்கொண்டிருக்கார். குறிப்பாக வந்து கூட்டத்திற்கு முன்பாக, அதாவது கரூர்ல ஒரு பேரணி நீங்க நடத்திட்டு திட்டமிட்டிருக்கீங்க. அப்படி திட்டமிட்ட பேரணிக்கு முன்பாக இந்த பேரணிக்கு யார் பொறுப்பு, யாருக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க கொடுக்க போறீங்க, எத்தனை கூட்டம் நடத்துனீங்க, நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, இந்த தகவல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்ல நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எஸ்ஓபி வச்சிருக்கீங்களா, இல்ல யாருக்கெல்லாம் கொடுத்தேன்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல உங்க கட்சிகள்ல இந்த இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு, கரூர் கூட்டத்துக்கு யார் பொறுப்பு, தண்ணீர் பிரச்சனைக்கு யார் பொறுப்பு, கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற கிரவுட் மேனேஜ்மெண்ட் யாரு, நீங்க வரும்பொழுது எங்கன்னு பேச போறீங்க, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வந்த நீங்க காவல்துறைக்கு வந்து நன்றி சொன்னீங்க. ஆனா அதற்கு பிறகு நீங்க வெளியிட்ட வீடியோல சில விஷயங்கள் இல்ல, இதுல சதி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் நீங்க வந்து பேசியிருந்தீங்க. அப்படிங்கிறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் இந்த விசாரணையானது டெல்லி சிபிஐ அலுவலகத்துல நடந்திருக்கிறது. குறிப்பாக வந்து விஜய்க்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தெரியுமா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா, இல்ல அதை தவிர்ப்பதற்காக விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவராக அங்க என்ன விஷயத்த பண்ணாரு அப்படின்றதையும், மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைத்தும் கூட அங்கிருந்து விஜய் கிளம்புவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சிபிஐ வந்து முழுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்த கோணத்தில் விசாரணை போகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல விஜய் மற்றும் தாவேகா தரப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சதி செயல் இருக்கிறது அப்படின்றத ஆரம்ப நாள்ல இருந்தே சொல்றாங்க. தங்கள் மீது எந்த தவறுமே கிடையாது, யாரோ இதுல வந்து வேணுமென்றே இது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு வந்து இதுல ஏதோ ஒரு ஆதாரங்கள் இல்ல தகவல்கள் இருக்கலாம், இல்ல அவர் ஏன் அதை சந்தேகப்படுறாரு அப்படின்றத சிபிஐ வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தினை பத்தின தகவல்கள் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் யாரேனும் அந்நியர்கள் கலந்து கொண்டு அதன் மூலமாக அங்க எதுவும் பிரச்சனை வந்துச்சா, இல்ல வேற ஏதேனும் காரணங்களா அப்படின்றதையும் சிபிஐ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. இது ஒரு புறம் இருக்க, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்து வரும் பொழுது அங்க என்ன பண்ணணும், இவ்வளவு பேர் வந்தா கிரௌட் எப்படி மேனேஜ் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன,
எப்படி பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாமல், கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இதெல்லாம் செய்யணும். இத செய்யாம என்னத்த தாவேக்கா தவறவிட்டது? இல்ல செய்தும் என்ன பிரச்சனையாச்சு? அப்படின்றதையும் புரிந்து கொள்ள சிபிஐ முயற்சிக்கிறாங்க. விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு 4 மணி நேரம் அவர்ட்ட விசாரணை நடந்திருக்கிறது. முதல் நாள் விசாரணை முடிந்திருக்கிறது. அநேகமாக இன்று இரவுக்குள்ள அடுத்து எப்ப ஆஜராகணும் அப்படின்ற விஷயங்களும் விஜய்க்கு தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில விஜயோடு ஆஜரான மற்றவர்களிடமும் விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள்ட்ட அவர் தான் பத்திரிகையாளர் சந்திச்சு அனைத்து தகவல்களையும் சொல்லியிருந்தாரு. எதன் அடிப்படையில அந்த தகவல்கள் வந்தது? என்ன ஆதாரம்? இப்படி பல விஷயங்களும் அவர்ட்ட கேட்கப்படுகிறது. ஸோ இதற்கு பிறகு தான் இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.